Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போறோம். ஸோ 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க, எனக்கு வந்து நல்லாவே குக்கிங் தெரியும், எனக்கு வந்து பிக்கிள் நல்லா பண்ண வரும், ஸ்நாக்ஸ் நல்லா பண்ணுவேன், ஸ்வீட் ஐட்டம்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோம்மேடு ஸ்நாக்ஸ், பிக்கிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதிலலாம் நீங்கள் நிறைய போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணாலும் உங்களுக்கு வந்து நிறைய லாபம் வந்து வர மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இது. இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பிக்கிள், ஸ்நாக்ஸ் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க அந்த ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிக்கிள்ஸ் வெரைட்டி வந்து செஞ்சு விற்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதுலேயும் உங்கள் பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட வந்து நீங்கள் வந்து கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்டை கொடுத்து நீங்கள் வந்து கொலாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களோட ப்ராடக்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. ஸோ ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் வந்து நிறைய விதமான ஜுவல்லரிஸ் வந்து நிறைய பேர் வந்து மேக் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் நெக்லஸ் பண்ணுறாங்க, இயரிங்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேசன் ஹார்ட்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் ஆர்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் அதுவும் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் பிஸ்னஸ். பிரேஸ்லெட் பிஸ்னஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் வந்து செஞ்சு விற்கலாம். அப்படி இல்லைன்னா அதனோட ரா மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட லாபம் வந்து எவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12,000 வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ரேசன் ஆர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக கோர்ஸ் எடுத்து அதை படித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான நேம் அண்ட் யூடியூப் சேனலுக்கான நேம் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கான நேம் நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்களே வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுங்க. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணிட முடியும். இந்த ரேசன் ஆர்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டரை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஏன்னா அது ரேசன் ஆர்ட் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 பேர் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4-5 ஆர்டரும் நீங்கள் மார்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரியர் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5,000லேருந்து 6,000க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து சூப்பராக வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வர வர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும்.
ஹோப் இந்த 2 பிஸ்னஸ்மே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.